அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி பத்தி உங்களுடைய கருத்து? தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி இப்போ பயங்கரமா திமுகவோட மோசமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு விலைவாசியில அதெல்லாம் மறந்துட்டாங்க. பாலியல் தொல்லை அதிகமா இருக்கு, கொலை இருக்கு, கொள்ளை இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு. அதனால வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்காக நாங்க பொதுமக்கள் கேட்கறாங்க, இதுக்காக நாங்க ஓட்டு போட்டோம், மாற்றத்தை தான் தருவேன்னு சொன்னா இப்ப அதோட ஏமாற்றமா இருக்கு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. ஒரு மாசம் தான் ஆகுது ஆட்சிக்கு இருந்தாலும் கட்டுக்கோப்புல கொண்டு வரணும் இல்லைங்க. இல்ல ஒரு மாசத்துல என்ன பெருசா சாதிச்சிட முடியல. ஒரு மாசத்துல இப்ப அதிகமான கொலைகள் அதிகமா நடக்குது. அந்த கொலையை 19 கொலை இருந்துச்சுனாக்கா 18 ஆகணும். அது 25ஆவது 30ஆவது. அப்ப அது அவங்க திறமை இல்லைன்னு அவங்களுக்கு நான் சொல்ல முடியும். ஆனா அவங்க சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னாக்கா, ஊடகங்கள் இதை பெருசுபடுத்தி காட்டுறாங்க, இது ரொட்டீனா நடக்கிற விஷயத்த ஊடகங்கள் பெருசா காட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. இவர் வரும்போது என்ன சொன்னாரு, கொலை குற்றம் இல்லை அப்படின்னு நான் கட்டுப்படுத்துவேன்னு சொன்னாரு. திமுக ஆட்சியை கொலை சொன்னாரு. அப்ப அந்த குறை சொல்லும் போது நம்ம திறமையா நடக்கணும். இந்த கொலை குற்றம் பொதுமக்கள் பள்ளிக்கூடத்துல போயிருக்காங்க, பயந்து ஸ்கூல்ல அனுப்பிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. என் பிள்ளை எப்படி வருமோ எது வருமோ. குறிப்பா போனா கோயம்புத்தூர்ல ஒரு 10 வயசு பிள்ளை இருந்தது. அது மக்கள் ரொம்ப இது பண்றாங்க. திருச்சியிலே அதே மாதிரி ஒரு சம்பவம் வந்திருக்கு, தெரியும் இல்லையா? ஆமா, அந்த மாதிரி பொதுமக்களை இப்ப சொல்லிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இப்போ முதலமைச்சர் விஜய் திமுகவை பெருசா பேசுற அளவுக்கு அதிமுகவை பத்தி பேச மாட்டேங்கிறாரு. அதிமுகங்கிற பெயரை கூட உச்சரிக்க மாட்டேங்கிறாரு. மற்றவைன்னே சொல்றாரு. இது அதிமுகவை எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு 41 பேர் இறந்தாங்க. வெற்றி விஜய்க்கு அந்த மாதிரி நடந்திருக்காது, அவர் செஞ்சிருக்க மாட்டாருன்னு ஒரு முதல் குரல் கொடுத்தவர் அவர் தான். அவரை இந்த மாதிரி சொல்றது நன்றி கட்ட உலகமா இருக்குது. அதே மாதிரி எங்களுடைய பக்ரீத் அன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஆடுங்க வெட்டக்கூடாது, போலீஸ் தடுத்தது. எங்களுக்கு பாரம்பரியமா எங்களுக்கு ஆடு மாடு ஒட்டகம்லாம் அறுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இது 1400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதை பொது இடத்துல இப்ப செய்யக்கூடாதுன்னு சொல்லி இதுக்குதான் நாங்க முஸ்லீம் சமுதாயமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதே போல காதர் மோதி நம்ம பேசியிருக்காரு, இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது, கொல்லக்கூடாது இந்த மாதிரி இது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் பொதுமக்கள் அடுத்த வருஷம்லாம் பக்ரீத்ல பொது இடத்துல வெட்டாதீங்கன்னு அப்படின்னு சொல்றாரு. திருச்சி மாநகர் மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளரா நியமனம் பண்ணிருக்கிற ஆவின் கார்த்திகேயனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? அவருடைய செயல்பாடுகள் வெற்றிகரமா இருக்கு. இப்போ 20% இருந்தது, இன்னைக்கு 100% இருக்கு. எல்லாம் ஆர்வத்தோட வர்றாங்க. ஆனா ஒரு வாரத்தை சொல்லிட்டாரு எங்க இது மாவட்ட செயலாளர் ஆவின் சேர்மன் என்ன சொன்னாருன்னா, காசு கொடுத்து மக்களை யாரும் கூட்ட வேண்டாம் அப்படின் போது நான் வர்றேன்னு சொல்லி முன்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க. முந்தா நேரத்துக்கு கூட ஒரு கூட்டம் நடந்துச்சு.